ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் லாசன். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சாப்டர் 3, 4 அண்ட் 5 இந்த 3 சம்ஸையும் பார்க்க போகிறோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. ஸோ வாங்க போகலாம். தேர்ட் சம், ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் calculate த மிஸ்ஸிங் ஃபிகர். க்ளோசிங் கேபிட்டல் 80,000, additional capital introduced during the year 30,000, drawings during the year 15,000, opening capital நமக்கு கொடுக்கல, loss for the year 25,000. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 சம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக இந்த ஆல் 4 இந்த 4த்துக்கான ஆன்சர் வேல்யூஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம லாஸ் இல்லை ப்ராஃபிட் இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதாவது லாஸோ ப்ராஃபிட்டோ அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ஸோ நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended, பர்டிகுலர்ஸ் rupees. ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் 80,000 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஸோ டேரெக்டாக போட்டாச்சு. செகண்ட் ஆட் drawings 15,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 80,000 ப்ளஸ் 15,000 நம்மளுக்கு 95,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபார்மெட்டில் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டலும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 30,000. ஸோ less additional capital 30,000. ஸோ 95,000ஐயும் 30,000ஐயும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 65,000. இந்த 65,000 தான் நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபைனலாக லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணணும். எனக்கு ஆன்சர் அவங்க என்ன பண்ணல, கொஸ்டினில் கொடுக்கல, மிஸ்ஸிங் ஃபிகராக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இதை நான் பிளாங்காக விட்டுக்கிறேன். ஃபைனலி லாஸ் ஃபார் த இயர் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 25,000. இதை நம்ம எப்படி போடணும்னா மைனஸில் போடணும். ஏன்னா லாஸ் எப்பவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அ நெகட்டிவ் ஃபிகர். ஸோ மைனஸில் போட்டுக்கணும், இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்லேயும் போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஈஸி ட்ரிக் சொல்லி தரேன், எப்படி பண்ணலான்னு. இங்கே பாருங்கள், லெஸ்ன்னு இருக்குது, கரெக்டாக? இங்கே இந்த வேல்யூ பாருங்கள், லெஸ்ன்னு இருக்குது. இப்போ இங்கே லெஸ்ன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 65,000 இருக்கா, நம்மளோட ஆன்சர் 25,000 இருக்கா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 65,000 ப்ளஸ் 25,000 ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 90,000. ஸோ இதுதான் நம்மளுடைய ஓப்பனிங் கேபிட்டலுக்கான ஆன்சர். நீங்கள் கடைசியாக செக் கூட பண்ணிக்கலாம். 65,000 மைனஸ் 90,000 நம்மளுக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் ஃபிகரில் 25,000 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலாம்? லெஸ்ன்னு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்க அமௌண்ட்டையும் கீழே இருக்க அமௌண்ட்டையும், அதாவது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 65,000 அந்த அமௌண்ட்டையும், லாஸ் ஃபார் தி இயர் 25,000 இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோன்னா, அதாவது ஆப்போசிட்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் சம் எப்படி போடுறோம்னு பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் calculate capital as on 31st December 2018. ஸோ இந்த சம்மில் டேரெக்டாக அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December. 31st Decemberனாலே அது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அப்போ இந்த சம்மில் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரி, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018. ஸோ 1st Januaryனாலே இது ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh கொடுத்துட்டாங்க. குட்ஸ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலே இட் இஸ் drawings. ஸோ நம்மளுக்கு drawings கொடுத்துருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் தான் drawings. சரி, 30,000. நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த இயர் 15,000. ஃபைனலி ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000. ஸோ இப்போ இந்த சம்மில் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended. டேட் வந்து 31st December 2018 அந்த டேட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சரே ஃபஸ்ட்டு வேல்யூவே நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்போ இது தெரிஞ்சாதான் நம்ம மீதி இதுவெல்லாம் போட முடியும். பட் ஃபஸ்ட்டு வேல்யூவே எனக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிளாங்காக விட்டுக்கலாம். எதெல்லாம் தெரியுமோ ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிடலாம். ஆட் drawings பாருங்கள், அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 30,000. ஸோ 30,000 நான் என்ன பண்ணிட்டேன், போட்டேன். இப்போ இதையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சின்ஸ் எனக்கு க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ தெரியாதனால அந்த ஆன்சரையும் பிளாங்காக விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க டேரெக்டாக 15,000.
ஸோ 15,000 போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அகைன் நம்மளுக்கு அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, சின்ஸ் நமக்கு இன்னும் வேல்யூ தெரியாதனால. அண்ட் ஃபைனலி லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 1 lakh. ஸோ 1 lakh போட்டாச்சு. ஃபைனலி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபிகர், கரெக்டாக? ஸோ தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஃபார் த இயர் அப்படின்னு போட்டுட்டு 60,000 பாசிட்டிவ் ஃபிகராக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்க போகிறோம், கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மேலேருந்து வர முடியாது, பட் இன்ஸ்டெட் நம்ம கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், இந்த வேல்யூ எனக்கு தெரியல, இந்த வேல்யூ நான் கேல்குலேட் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ தெரியும் 1 lakh அண்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம தேர்ட் சம்மில் பார்த்தோம், அதே ஃபார்மேட்டை அதே ட்ரிக்கை தான் இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, லெஸ்ன்னு இருக்குது, கரெக்டாக? இங்கே என்ன இருக்குது, லெஸ்ன்னு இருக்குது. அப்போது மீதி இருக்க 2 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஃபிகரோட வேல்யூ தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ பாருங்கள், மீதி இருக்க 2 வேல்யூஸ் என்னது, ஓப்பனிங் கேபிட்டல் அதாவது 1 lakh, ப்ராஃபிட் 60,000. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இங்கே என்ன இருக்கோ, இங்கே லெஸ்ன்னு இருக்குன்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை இங்கே ஆடுன்னு இருந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், இங்கே லெஸ்ன்னு இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நான் 1 lakhையும் 60,000ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1,60,000. ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, லெஸ்ன்னு இருக்குது, கரெக்டாக? லெஸ்ன்னு இருக்குது. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், லெஸ்ன்னு இருந்தால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ அப்போது 15,000 ப்ளஸ் 1,60,000. ஏன்னா இங்கே லெஸ்ன்னு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,75,000 கிடைக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். க்ளோசிங் கேபிட்டல் ஆன்சர் தெரியல, பிளாங்காக இருக்குது. பட் டிராயிங்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆடுன்னு இருக்குது. இப்போ ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே லெஸ்ன்னு இருந்துச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட் சைடில் ஆட் பண்ணோம். பட் ஆனால் இங்கே ஆடுன்னு இருக்குது, ஆட் டிராயிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே ஆடுன்னு இருக்கிறதுனால மீதி இருக்க அந்த 2 அமௌண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம், சிம்பிளா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 1,75,000 மைனஸ் 30,000 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,45,000. ஸோ நீங்கள் ஆன்சரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1,45,000 மைனஸ் ஆட் 30,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,75,000 கிடச்சிடும். புக் ஆன்சரும் செக் பண்ணி பாருங்கள், இதே 1,45,000 வரும். ஓகே, ஸோ சிம்பிள். என்ன பண்ணோம், எப்படி மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும்னா, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஸ்ன்னு இருந்துச்சுன்னா மீதி 2 வேல்யூஸை ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு வேளை ஆட் இருந்துச்சுன்னா மீதி 2 வேல்யூஸை லெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். திஸ் இஸ் 4th சம். ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018. ஸோ 1st April அப்படின்னு வந்தாலே இட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019. ஸோ 31st March வந்தாலே இட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் 50,000 கொடுத்துட்டாங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த இயர் 7,000. ப்ராஃபிட் 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் மிஸ்ஸிங் ஃபிகர் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. சரி, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31/3/2019 அந்த க்ளோசிங் டேட் போடுவாங்க, பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 50,000. பாருங்கள் 50,000 கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக 50,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல, ஸோ அதனால் பிளாங்காக விட்டுட்டோம். ஸோ அப்போது இந்த டிராயிங்ஸையும் இந்த க்ளோசிங் கேபிட்டலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவும் நம்மளுக்கு தெரியல, ஸோ அதுவும் பிளாங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அடிஷ்னல் கேபிட்டல் 7,000. ஸோ இந்த 7,000 டேரெக்டாக அடிஷ்னல் கேபிட்டல்னு போட்டு 7,000 போட்டுக்கோங்க. ஸோ வந்திருக்க இந்த டோட்டலையும் இந்த லெஸ் இந்த 7,000ஐயும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியல, சின்ஸ் நம்மளுக்கு
மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்கிறதுனால. அண்ட் ஃபைனலி லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 40,000, அதுவும் கொஸ்டினில் இருக்குது, 40,000 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அந்த டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், 40,000 போட்டுட்டோம். ஃபைனலாக ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க சம்மில். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர்னு போட்டு 8,000 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மிஸ்ஸிங் ஃபிகர் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ ஃபார்மெட் ஃபஸ்ட்டு கிளியராக போட்டுட்டு அந்தந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிவிடுங்க. எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தெரியலையோ அதெல்லாம் பிளாங்காக விட்டுருங்க. நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், அந்த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கீழேருந்து மேலே போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராஃபிட் 8,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, லெஸ்ன்னு இருக்குது. என்ன இருக்குது, லெஸ், மைனஸ்ன்னு இருக்குது. அப்போது நம்ம இந்த சைடு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ 40,000 ப்ளஸ் 8,000 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 48,000 கிடச்சிரும். 48,000 நம்மளுடைய அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மிஸ்ஸிங் ஃபிகரை இப்போ கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, அதே மாதிரி லெஸ்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ், கரெக்டாக மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ மீதி இருக்க ரெண்டு வேல்யூ இந்த 7,000 இந்த 48,000. இப்போ இங்கே லெஸ்ன்னு இருக்கா, அப்போ இங்கே மீதி இருக்க இந்த ரெண்டு வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 48,000 7,000 ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணனா எனக்கு 55,000 கிடைக்கும். 55,000. ஃபைனலி நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்ட மிஸ்ஸிங் ஃபிகர் இதுதான், டிராயிங்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிராயிங்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஆடுன்னு இருக்குது. இப்போ மீதி ரெண்டுல லெஸ்ன்னு இருந்துச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஆட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஆடுன்னு இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ நம்ம இதோட ஆப்போசிட் சைனை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ ப்ளஸோட ஆப்போசிட் சைன் மைனஸ். அப்போ மீதி ரெண்டு அமௌண்ட் என்னது, 50,000 அப்புறம் 55,000. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் டிராயிங்ஸ். அப்போ 55,000 மைனஸ் 50,000 பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் 5,000. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3, 4 அண்ட் 5 இந்த 3 சம்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.